ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி தான். 1 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தரலாம். 5 பெரிய வெங்காயம், 6 தக்காளி, பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி மசாலா, காஷ்மீர் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கஸ்தூரி மேத்தி, புதினா, மல்லி, அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், பட்டை, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மட்டனை இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது பிரியாணி தீக்ஸால் தேவையான அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு எல்லாம் நம்ம எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கி முடிஞ்சதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மல்லி, புதினாவை நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் இருந்து மட்டனை எடுத்து நம்ம தேக்ஸால போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மட்டன் வதங்கினதுக்கப்புறம் அதில் பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கும் போதே தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மூடி போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கும் போது நல்லா வெந்து அப்படியே சுருண்டு வரும். அந்த சமயத்தில் இதில் ஒரு சீக்ரெட் இருக்குங்க. என்னன்னு பாருங்கள் கவனமாக. நம்ம அரிசியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த சமயத்தில் தண்ணி தாங்க மெயினாக பிரியாணிக்கு அளவே. அது எவ்வளோன்னு பார்த்துடலாம் வாங்க. 1 கிலோ அரிசி, 1 கிலோ மட்டன் அப்படின்னாலும் சரி, இல்லை சிக்கனுக்குனாலும் சரி, அப்படி நீங்கள் பிரியாணி செய்யும் போது அளவு தெரியல, நமக்கு தண்ணி எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு உண்டான அளவு சொல்கிறேன். 1 லிட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு 1 லிட்டர் பாட்டிலில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அரை பாட்டில் எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு. பார்க்க உங்களுக்கு அரிசிக்கும் மட்டனுக்கும் தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் சரியான அளவு. இது போட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அடுத்து நீங்கள் தம்மில் விட்டுடலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கொதித்ததுக்கப்புறம் ரைஸ் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சிம் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறமா சிம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தம்மில் வைக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அடுப்பு வேணும் அப்படியெல்லாம் கிடையாது. வெயிட்டாக ஒரு பாத்திரம் வச்சா போதும். தம்மில் விட்டிங்கன்னா போதும். ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். பிரியாணி ரெடி ஆயிடும். உதிரி உதிரியாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பிரியாணி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.